வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பெரும்பாலும் ஒரு இஸ்ரேலிய பிரதமர் வாஷிங்டனுக்கு பயணம் செய்யும் போது அந்த வருகையே ஒரு புகைப்பட செய்தியாக இருக்கும். வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் புகைப்படம் இடத்தில் கை குலுக்குதல், வெற்றி பேச்சுக்கள், பரிமாற்றம். அமெரிக்க ஜனாதிபதியின் அருகில் அமர்ந்திருக்கும் ஜூத அரசின் தலைவரின் புகைப்படம் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டாண்மை பற்றிய செய்தியை அனுப்புகிறது. சில நேரங்களில் இது எதிரிகளை, சில சமயங்களில் கூட்டாளிகளை மற்றும் சில நேரங்களில் உள்நாட்டு பார்வையாளர்களை அந்த புகைப்படம் சென்றடைவது அமெரிக்க இஸ்ரேலிய நெருங்கிய நட்பை உறுதிப்படுத்தும் என்று இஸ்ரேலிய தலைவர்கள் கருதுவது வழக்கம். ஆனால் ஓவல் அலுவலகத்தில் பொதுமக்கள் காட்சிப்படுத்துவது முக்கிய அம்சத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் தற்போதைய வாஷிங்டன் வருகையும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான அவரது சந்திப்பும் மிகவும் வித்தியாசமாக இருந்தன. ஓவல் அலுவலகத்தில் புகைப்படம் எடுத்தல் இல்லை, கூட்டு செய்தியாளர் சந்திப்பு இல்லை. அதற்கு பதிலாக தலைவர்கள் தங்கள் மூத்த குழுக்களுடன் ப்ளூ ரூமில் இரவு உணவுக்கு சந்தித்தனர். இந்த வகையான கொள்கை கூட்டத்திற்கு வழக்கத்திற்கு மாறாக நேத்தன்யாகுவுடன் அவரது மனைவி சாராவும் இணைந்தார். மெலனியா ட்ரம்ப் அங்கு இல்லை. வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் குழு சில கேள்விகளை கேட்க முன்னதாகவே அறையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் இஸ்ரேலிய பயண செய்தியாளர் குழு விலக்கப்பட்டது மிகவும் அசாதாரணமான நடவடிக்கையாக இருந்தது. அந்த முதல் சந்திப்பின் எளிமையான தன்மை இந்த முறை புகைப்படம் எடுப்பதை விட விஷயம் பற்றி பேசுவது முன்னுரிமை பெற்றது என்பதை குறிக்கிறது. அந்த சந்திப்பு முடிந்து நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை திட்டமிடப்பட்ட இரண்டாவது சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது வாஷிங்டனுக்கு இஸ்ரேலிய பிரதமர் செல்லும் போது மிக அரிதாகவே நடக்கும் ஒன்று. சமீப காலத்தில் இஸ்ரேலிய பிரதமரின் வாஷிங்டன் வருகையில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய செய்தியாளர்களுடன் ஓவல் அலுவலக புகைப்படம் எடுக்கப்படாத ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே உள்ளன. 2010 ஆண்டின் தொடக்கத்தில் நேத்தன்யாகுவுக்கு அன்றைய ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கும் இடையே நடந்த சந்திப்பு துணை ஜனாதிபதி ஜோ பைடனின் வருகையின் போது கிழக்கு ஜெருசலேமில் புதிய வீட்டு வசதி கட்டுமானத்தை இஸ்ரேல் அறிவித்த சிறிது நேரத்திலேயே நடைபெற்றது. அந்த சந்திப்பு மிகவும் பதட்டமாக இருந்தது. மேலும் ஒபாமா தனது குடும்பத்தினருடன் நடத்திய இரவு உணவு இதில் அடங்கும். அதில் நேத்தன்யாகு ஒரு பக்க அறையில் காத்திருந்தார். மார்ச் 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை கண்டித்து காங்கிரசின் கூட்டத்தில் உரையாற்ற நேத்தன்யாகு வாஷிங்டனுக்கு சென்ற போது மற்றொரு நிகழ்வு நடந்தது. ஓவல் அலுவலக புகைப்படம் எடுக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஒரு சந்திப்பு கூட இல்லை. கோபமடைந்த ஒபாமாவின் வரலாற்று சிறப்புமிக்க அவமதிப்பு அது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் அமெரிக்க இஸ்ரேல் உறவுகளில் மோசமான கட்டங்களில் நிகழ்ந்தன. ஆனால் இந்த வாரத்தின் சந்திப்பு ஒரு சுமூகமாக சூழ்நிலையில் நடந்தது. இஸ்ரேலுடன் இறுக்கமான ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு 3 ஈரானிய அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கி சில வாரங்களுக்கு பின்னர் இந்த சந்திப்பு நடந்தது. இது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பல ஆண்டுகளாக நம்பும் ஈரானிய அணு ஆயுத திட்டத்தை பின்னுக்கு தள்ளியது. அப்படியான சூழ்நிலையில் இம்முறை வெள்ளை மாளிகை சந்திப்பு ஏன் வளைமை போல வர்ணமயமாக இல்லை? ஒரு சந்திப்பு முடிந்து 24 மணி நேரத்திற்குள் ஏன் இரண்டாவது சந்திப்பு நடந்தது? அந்த இரண்டாவது சந்திப்பு ஏன் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீண்டது? பல சாத்தியமான விளக்கங்கள் உள்ளன. முதலாவதாக நேரம். காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக கத்தாரில் நடந்து வரும் மறைமுக இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் விரைவில் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த வருகை ஒரு முக்கியமான ராஜதந்திர கட்டத்தில் இருந்தது. இரு அரங்கிலும் ஆபத்துக்கள் மிக அதிகம். ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் நுட்பமான பேச்சுவார்த்தைகளை தடம் புரள செய்யலாம். எனவே அந்த ஆபத்தை ஏன் தடுக்க வேண்டும்? அதனால் தான் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு கிடையாது. இரண்டாவதாக, சில பிரச்சனைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் சிறப்பாக கையாளப்படுகின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ ஒருங்கிணைப்பு, ஈரான் மீதான சில ரகசிய நடவடிக்கைகள் அல்லது ஹமாஸ் தொடர்பான முக்கிய உளவு தகவல் பகிர்வு போன்ற உணர்வுத்திறன் வாய்ந்த தலைப்புகள் மூடிய அறைக்குள் ஆலோசனைகளை கோருகின்றன. இவை அனைத்தும் பகிரங்க கூட்டங்களில் சாத்தியமற்றவை. மூன்றாவதாக, இந்த தருணத்தில் தீவிரத்தை வெளிப்படுத்த அமைதியான வடிவம் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஈரானில் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பின்னர் ஒரு ராஜதந்திர வெற்றிக்காக நேத்தன்யாகு வாஷிங்டனுக்கு பறந்து செல்கிறார் என்று பலர் கருதியதை போலல்லாமல் கூட்டம் கொண்டாட்டத்தை விட உறுதியை வெளிப்படுத்தியது. இந்த வழமைக்கு மாறான வடிவம் பிராந்திய தரப்புகளான ஹமாஸ், ஈரான் மற்றும் அரபு நாடுகளுக்கு ஒரு செய்தியை அனுப்பியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் உண்மையான உயர்மட்ட ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. அவர்கள் வெளியே தெரியக்கூடாத எதையோ சேர்ந்து செய்கிறார்கள். இதில் இன்னொரு அடுக்கு உள்ளது, அது கட்டுப்பாடு. இஸ்ரேலிய செய்தியாளர்களை விலக்குவதன் மூலம் இரவு உணவு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு கேள்விகளை கேட்க பழக்கமான செய்தியாளர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ட்ரம்ப் கதையை வடிவமைக்க முடிந்தது. இஸ்ரேலிய உள்நாட்டு அரசியலில் ட்ரம்ப் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் குறைவு. மேலும் இஸ்ரேலிய செய்தியாளர்கள் கிட்டத்தட்ட நிச்சயமாக எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளை அமெரிக்க செய்தியாளர்கள் கேட்கவில்லை.
செய்தியாளர்களுக்கான குறைந்த வாய்ப்பும் விழாக்கள் இல்லாததும் இந்த சந்திப்பு கண்காட்சிக்காக அல்ல வர்த்தகத்திற்காக என்பதை உணர்த்தியது. உயர்மட்ட சந்திப்பு முடிந்தபின் செய்தியாளர் சந்திப்பு கிடையாது, தலைவர்களின் நேர்காணல்கள் கிடையாது என்ற நிலையிலும் சில அதிகாரிகள் தம்முடன் நெருக்கமான சில செய்தியாளர்களுக்கு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். பெயர் கூறப்படாத நிலையில் வெளியிடப்பட்டுள்ள அந்த தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க இஸ்ரேலிய உயர்மட்ட சந்திப்பில் அதிகம் பேசப்பட்ட விஷயம் காசா அல்ல, ஈரான் பற்றியே அதிகம் பேசப்பட்டது. அந்த பேச்சுக்கள் பெரும்பாலும் ராணுவ ரீதியான விஷயங்களாக இருந்தன. இரண்டு சந்திப்புகளிலும் இரு தரப்பிலும் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் பாதுகாப்புத்துறையோடு தொடர்பு பட்டவர்கள் என்பதை பலர் கவனித்திருக்கலாம். காரணம், பேசப்பட்ட விஷயம் அப்படி. ஈரான் விவகாரத்தை பொறுத்தவரை ட்ரம்பின் நிர்வாகத்துடன் இஸ்ரேல் முழுமையாக ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாக அதிகாரி தெரிவித்தார். ஈரானில் தாக்குதல் நடத்தியதால் கிடைத்த ஆதாயங்களை பயன்படுத்திக் கொள்ள இஸ்ரேல் விரும்புகின்றது. கிடைத்த ஆதாயங்கள் என்ன? இஸ்ரேலிய விமானம் ஈரானிய வான் பகுதியில் தடையின்றி பறக்கின்றன என்ற வகையில் ஈரானின் வான் பாதுகாப்பு தகர்க்கப்பட்டு விட்டது. ஈரானிய ராணுவ உயர்மட்டம் அளிக்கப்பட்டு விட்டது. நாட்டின் கூட்டுப்படைகளின் தளபதி உட்பட பல உயர்மட்ட தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டனர். அணுசக்தியுடன் கூடிய ஆலைகளில் கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டது. மொத்தத்தில் ஈரான் முன்னெப்போதும் இல்லாத விதத்தில் பலவீனமாக்கப்பட்டு விட்டது. இந்த ஆதாயங்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் இஸ்ரேல் அதை வைத்துக் கொண்டு செய்ய விரும்புவது இரண்டு காரியங்கள். முதலாவது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுதல் அல்லது அழித்தல். இரண்டாவது, மேலும் யுரேனியம் செறிவூட்டுதலை நிறுத்துதல். இஸ்ரேல் அதை எப்படி செய்ய விரும்புகிறது என்று கேள்வி கேட்ட அதிகாரிகள் அதற்கான பதிலையும் கூறினார். அவர்கள் குண்டுகளுடன் செய்ய விரும்புகிறார்கள். அமெரிக்காவுடனான இஸ்ரேலுடனான ஒருங்கிணைப்பின் அளவு இதற்கு முன் எப்போதும் இருந்திராத அளவில் உள்ளது என்று அந்த அதிகாரி வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறிய போது, எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த வகையான சீரமைப்பு அல்லது பரஸ்பர நம்பிக்கையின் அளவு இதற்கு முன் ஒருபோதும் இருந்ததில்லை. நாங்கள் இணைந்து பணியாற்றிய விதம் ஒருங்கிணைப்பை முற்றிலும் புதிய நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்றார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை குறிவைப்பது குறித்து அமெரிக்கா வீட்டோ இல்லை என்றும், இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு முன்பு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதிகாரி கூறினார். அதற்கு அடையாளமாக அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்கிய பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் செய்த காரியம், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமனின் உருவப்படத்தை ட்ரம்ப் வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் வைத்தது என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டார். ஹாரி எஸ் ட்ரூமன் தான் அணுகுண்டை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளித்த அமெரிக்க ஜனாதிபதி. உலகின் முதல் தடவை மற்றும் ஒரே ஒரு தடவை அணுகுண்டு வீசப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தான். இது உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ட்ரம்ப் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஈரான் பேச்சுவார்த்தையை விரும்பினால் ராஜதந்திரத்தின் மூலம், ஈரான் விரும்பாவிட்டால் ஆயுதத்தின் மூலம். அதை ட்ரம்ப் ஏற்கனவே வேறு வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் பக்கம் நின்று போர் புரிய ட்ரம்ப் தன்னை அர்ப்பணித்துள்ளார். மேலும் அது அவரை பற்றிய உலகளாவிய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளது என்று அந்த அதிகாரி கூறினார். ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தும் ஒரு கூட்டு தாக்குதலுக்கும் அதிக வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானில் இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து குறிப்பாக சிரியா மற்றும் லெபனான் தொடர்பாக பிராந்தியத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். இருப்பினும் எந்த ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய ஒப்பந்தங்களை பற்றியும் பேசுவதற்கு இன்னமும் சிறிது காலம் போக வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் விவகாரத்திற்கு வெளியே மத்திய கிழக்கை பொறுத்தவரை சிரியாவில் துருக்கி ராணுவ தளங்களை நிறுவுவதற்கு அனுமதிக்கப்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் இஸ்ரேல் எதிர்க்கிறது என்பதை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் நேரில் தெளிவுபடுத்தியுள்ளார் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார்.